ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. எனக்கு 3.5 இயர்ஸ்ல ஒரு பையன் இருக்கான். நிறைய பேர் வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. அண்ட் என்னோட கூட படிச்ச மேரிட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த ஏஜ்லயே இருக்க டோட்லர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே நாங்க எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்குள்ள வர ஒரு பர்டிகுலரான டாபிக் நம்ம குழந்தைங்க சாப்பிடுறாங்களா, இந்த மாதிரியான கான்வர்சேஷன் அதிகமா இருக்கும். அப்படி நம்ம குழந்தைங்க சாப்பிடலன்னா அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கான வீடியோஸ் தான் இது. ஃபுட்ஸ் யார் வேணாலும் செஞ்சிடலாம், ஆனா எல்லா குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க. சோ சாப்பிட வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது, என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இந்த வீடியோல நான் உங்களுக்கு 15 டிப்ஸ் தர போறேன். அதுவுமே ரொம்ப கிறிஸ்பா, ரொம்ப சீக்கிரமா சொல்ற மாதிரி தான் நான் சொல்ல போறேன். பட் கண்டிப்பா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவேன். மேக்சிமம் இந்த வீடியோ டியூரேஷன் ரொம்ப லாங் ஆகாம ஷார்ட்டா சொல்லி முடிக்க பாக்குறேன். அண்ட் மறக்காம வீடியோஸை ஃபுல்லா பாருங்க. நீங்க டோட்லர் பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பாத்துருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டோட்லர் பேரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. சோ டிப் நம்பர் 1 என்னன்னா, யூஸ்வலா எல்லாருக்கும் தெரியும், டாக்டர்ஸ் 6 மந்த் பிலோ இருக்க குழந்தைங்களுக்கு எந்த சாலிட் ஃபுட்ஸும் கொடுக்க கூடாது, வெறும் மதர்ஸ் மில்க் மட்டும் தான் கொடுக்கணும். இஃப் நீங்க ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்கன்னா அது மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க உங்களோட குழந்தைக்கு ஃபுட் ஹேபிட், அதாவது இந்த ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸை ஸ்டார்ட் பண்றது அந்த இடத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரொம்பவே பெட்டரா இருக்கும். பிலோ 6 மந்த் இருக்க குழந்தைங்க நீங்க சாப்பிடும்போது அவங்கள பக்கத்துல வச்சு ஒரு சேஃபான பிளேஸ்ல அவங்களை உட்கார வச்சுட்டு நீங்க சாப்பிடுறத அவங்கள பார்க்க வைங்க. சோ இது அவங்களுக்கு எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஃபுட் சாப்பிடுறாங்க. இது ஒரு மேண்டட்டரியான ஒரு விஷயம். இந்த ஹேபிட் எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க, நமக்கு மட்டும் கொடுக்கல, எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. இது ஃபுட் சாப்பிடுறதுக்கான இன்ட்ரெஸ்ட பில்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 2. ஸோ ஆஃப்டர் 6 மந்த் உங்க கிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா பேரண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப குஷியாயிரும். அப்பாடா, இனிமே சாலிட் ஃபுட்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம குழந்தை நல்லா சாப்பிடணுன்றதுக்காகவே ரொம்ப டேஸ்டியான ஃபுட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த தப்ப பேரண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாழைப்பழம். ஸோ நிறைய பேர் பழம் எல்லாம் கொடுப்பாங்க, இந்த நேந்திரம் பழம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த பழம் எல்லாம் கொடுப்பாங்க, மேஷ் பண்ணி வேக வச்சு மேஷ் பண்ணி இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்றேன், என் பையனுக்கு நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஸ்வீட் ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிக்காதீங்க. நீங்க ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது டேஸ்டே இல்லாத ஃபுட்டா பார்த்து உங்க கிட்ஸ்க்கு கொடுங்க. இப்ப நெஸ்டம் எல்லாம் ஃபைன். ஸோ இந்த மாதிரியான ஃபுட்ஸ், டேஸ்டே இல்லாத ஃபுட்ஸ்ல நீங்க ஆரம்பிங்க ஒரு மாசம். அதுக்கப்புறமா ஸ்வீட் அண்ட் கொஞ்சம் ஸ்பைசியான ஃபுட்ஸ். ஸ்பைசினா அப்படியே மிளகா கடிக்கிற அளவுக்கு காரம் கிடையாது, லைட்டா பெப்பர். நீங்க ஏதோ ஒரு விஷயம், நீங்க இப்போ ஒரு கேரட் நீங்க மசிச்சு கொடுக்குறீங்கன்னா அதுல லைட்டா ஒரு பிஞ்ச் ஆஃப் பெப்பர் போட்டு, காரம் இனிப்பு டேஸ்ட் இல்லாத ஃபுட், இது ஃபர்ஸ்ட் டேஸ்ட் இல்லாத ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் காரம் இனிப்பு ரெண்டுத்தையுமே சைமல்டேனியஸா நீங்க பழக்குங்க. அப்புறமா நீங்க குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர காரமே எடுத்துக்க மாட்டாங்க. சோ இனிப்பு காரம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரெண்டு டேஸ்ட்டுக்குமே உங்க குழந்தைங்க அடாப்ட் ஆவாங்க. அப்படியே பழக்குங்க. லேட்டர் ஆன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டிப் நம்பர் 3. டிப் நம்பர் 2 நான் சொல்லும் போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கொஞ்சம் சாப்பிட்டாலும் பரவாயில்லன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன், குட்டியான ஸ்டோரி தான். பவுல் நம்பர் 1ல நீங்க ஒயிட் ரைஸ் வச்சிருக்கீங்க. பவுல் நம்பர் 2ல ஒயிட் ரைஸ் வித் கொஞ்சம் பருப்பு போட்டு வச்சிருக்கீங்க. இன்னொன்னு பவுல் நம்பர் 3ல நீங்க ஒரு ரொம்ப ஹெல்தியான ஒரு வெஜிடபிள் அண்ட் அதுல கொஞ்சமா பருப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண ஒரு பவுல் இருக்கு. இந்த ஒயிட் ரைஸ உங்க குழந்தைங்க ஒரு பவுல் ஃபுல்லாவே சாப்பிட்டாலும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கார்ப் மட்டும் தான் கிடைக்கும். இங்க பவுல் நம்பர் 2 இஸ் பெட்டர் தான் கண்டிப்பா, பிகாஸ் கார்போட உங்களுக்கு பருப்பு இந்த மாதிரி விஷயங்களும் போகிறதுனால பெட்டர் தான். ஆனா பவுல் நம்பர் 3 உங்களுக்கு மிக்ஸ்டான எனர்ஜி சோர்சஸ் அதுல இருக்கு. சோ உங்க ஃபர்ஸ்ட் பவுல் ஃபுல்லாவே உங்க குழந்தைங்க சாப்பிடுறதுக்கும் தேர்ட் பவுல்ல 4 ஸ்பூன் சாப்பிடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல நீங்க ஃபுல் பவுல் கொடுத்தாலுமே அதுல இருக்க எனர்ஜி சோர்ஸை விட பவுல் நம்பர் 3ல இருக்க 4 ஸ்பூன்ல கிடைக்கிற எனர்ஜி சோர்ஸ் அதிகம். சோ குவான்டிட்டிய கன்சிடர் பண்ணாதீங்க. உங்க குழந்தைக்கு நீங்க ஃபீட் பண்ணும்போது குவான்டிட்டிய மறந்துடுங்க, குவாலிட்டி தான் ஃபுட்ல முக்கியம். சோ எல்லா எனர்ஜி சோர்சஸும் இருக்க ஒரு ஃபுட்டை உங்க குழந்தை 4 ஸ்பூன் சாப்பிட்டாலுமே போதுமானது அப்படின்ற மைண்ட் செட்டை முதல்ல நீங்க கொண்டு வாங்க. டிப் நம்பர் 4.
உங்க குழந்தை வந்து தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்காங்க, கம்ப்ளீட்டா 1 year ஆகுது, மினிமம் 1 year ஆகுது, கண்டிப்பா கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து மதர்ஸோட சாய்ஸ். இப்ப நீங்க வந்து உங்க மதர்ஸ் மில்க நிறுத்திட்டு வெளியில இருக்க பால் கொடுக்க போறீங்க அப்படின்னா உங்க கிட்ஸ்க்கு சுகர் இல்லாம கொடுத்து பழக்குங்க. மில்க் கொடுக்க போறோம் அப்படின்றதுனால சுகரை போட்டு கொடுத்து பழக்கிட்டீங்கன்னா சுகர் கண்டிப்பாவே உங்க குழந்தைக்கு நல்லது இல்லைங்க. சோ இத வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்தே ஆரம்பிங்க. மில்க் சார்ந்த பொருட்கள், இந்த மோர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 2 years 2.5 years ஆன குழந்தைங்க எல்லாம் மோரெல்லாம் லைக் பண்ணி குடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு நீங்க மோரெல்லாம் கூட ஃபீட் பண்ணலாம். டிப் நம்பர் 5, உங்க கிட்ஸ் வந்து ஒரு 6 to 1 year இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்காங்க, நிக்கல நடக்கல அந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. பட் வந்து ஒரு இடத்துல வந்து தலை கரெக்டா நின்னுருச்சு, ஒரு இடத்துல அவங்களால உட்கார முடியும் அப்படின்ற மாதிரி டைம்ல ஒரு சேஃபான இடத்துல உட்கார வச்சு அவங்க முன்னாடி அவங்க சைஸை விட பெருசா ஏதாவது ஒரு பிளேட் அந்த மாதிரி வச்சுட்டு ரேண்டமான திங்ஸை வந்து நீங்க வந்து அவங்களுக்கு போட்டு விடுங்க. அவங்களே எடுத்து சாப்பிடுற மாதிரி. அவங்க கண்டிப்பா ஸ்டார்டிங்ல நிறைய வந்து அவங்க கீழே தான் கொட்டுவாங்க, கண்டிப்பா அது வேஸ்ட் ஆகும். அது வந்து ஹேபிட் பில்டிங்காக தான், அது அவங்க வயிறு நிறையத்துக்காக கொடுக்கறதா நீங்க நினைச்சுக்க வேண்டாம். ஒரு ஹேபிட் பில்டிங், செல்ஃபா எடுத்து சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு வந்து நீங்க அப்பத்துல இருந்தே கொஞ்சம் பழக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸோ ஏதாவது சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஒயிட் கலர் பொரி இருக்கும்ல, சோ பொரி இல்ல ஒயிட் ரைஸுமே, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க ரேண்டமா ஒரு பாத்திரத்துல போட்டு அவங்களை உட்கார வச்சு அவங்க அது விளையாடட்டும், கொட்டட்டும், கொஞ்சம் வாய்க்குள்ள போகும். ஹேபிட் பில்டிங்காக இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டிப் நம்பர் 6 என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க குழந்தைங்களுக்கு நீங்க வந்து ஊட்டி விட ஆரம்பிப்பீங்கல்ல ஒரு ஸ்டேஜ், ஒரு 1+ எல்லாம் வரும்போது கொஞ்சம் காரியமா நீங்க சாப்பாடு ஊட்டி விடுற ஸ்டேஜ் வரும்போது ஹாட்டாவே உங்க குழந்தைங்களுக்கு ஊட்டி பழக்குங்க. உங்க குழந்தைக்கு வந்து கீ செட் ஆகுது அப்படின்னா நல்லா ஹாட்டான, இப்ப ஒரு பருப்பு சாதமா நீங்க இன்னைக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா சாப்பாடு வடிச்சு அது பருப்பு போட்டு அந்த சூடாவே இருக்கும்ல, அந்த டைம்ல ஒரு ஸ்பூன் கீயும் போட்டு கொஞ்சம் மேக்சிமம் நீங்க ஊட்டி விடுறது வந்து சூடா இருக்கும் போதே ஊட்டி விட ட்ரை பண்ணுங்க. சூடா இருக்கிறத பழகிக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது. ஆறி போயிடுச்சுன்னா நீங்க கீ போட்டு ஊட்டினாலுமே அது யூஸே இல்லை. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, ஆறி போன ஒரு சாப்பாட்டுல வந்து நீங்க கீ ஊத்தி உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அது அவங்களுக்கு கொமட்டும், அவங்க சாப்பிடணும்னு நினைச்சாலும் அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கனால எந்த மாதிரி ரைஸ் ஐட்டம்ஸ் நீங்க கொடுக்குறீங்கனாலும் கொஞ்சம் மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க டாலரேட் பண்ற ஒரு சூடுலே வந்து நீங்க வந்து அந்த ஃபுட்டை கொடுக்க ட்ரை பண்ணுங்க. டிப் நம்பர் 7, நீங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து கொஞ்சம் ஹெல்தியான ஃபுட்ஸா கொடுத்து பழக்க பாருங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஏன்னா ஃபைபர்ஸ் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஏன்னா மோஷன் போகிறதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க சில குழந்தைங்கலாம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் லேக் ஆஃப் ஃபைபர்ஸ்னாலதான். ஸ்டார்டிங்கே நீங்க வந்து சிப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க பழக்கிட்டு அதுக்கப்புறமா பெரியவங்களால நம்மளே வந்து ஜங்க் ஃபுட்ஸ்குள்ள போயிட்டு அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த டேஸ்ட் நீங்க காமிச்சிட்டீங்கன்னா அது நீங்க காமிச்சிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். ஸோ ஹெல்த்தியான விஷயத்துல டேஸ்ட் எப்படி இன்கல்கேட் பண்றதுன்னு பார்த்து டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபுட்ஸ் பண்ணி கொடுங்க. அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. 8th டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அமுக்கி சாப்பாடை ஊட்டாதீங்க. நீங்க ஒரு பவுல் நிறைய ரைஸ் எடுத்துட்டு போறீங்க, அந்த பவுல் நிறைய ஊட்டுறது தான் என்னோட ஒரே லட்சியம் அப்படிங்கறது வந்து மனசுல வச்சுக்காதீங்க. 4 வாய் 5 வாய் சாப்பிட்டாலுமே அவங்களை கிரேஸ்ஃபுல்லா சாப்பிட விடுங்க. நீங்க ஃபோர்ஸ் ஃப்ரீ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த சாப்பாடு மேல வந்து அந்த குழந்தைங்களுக்கு வெறுப்பு வந்துடும். அந்த வெறுப்பை வந்து நீங்க அகெயின் திருப்பி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இது வரைக்கும் என்னோட பையனுக்கு நான் ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணதே கிடையாது. நான் ஒரு பவுல் நிறைய எடுத்துட்டு போறேன்னா 4 வாய் சாப்பிட்டாலும் போதும்னா போதும்னு சொல்லி நான் வந்துருவேன். ஸோ ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணவே பண்ணாதீங்க. இன்னொன்னு, ஃபீட் பண்ணும்போது டிவி ஸ்கிரீன், அதாவது எந்த ஸ்கிரீனுமே காட்டாதீங்க. இது நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, உங்க கிட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபுட் நீங்க எடுத்துட்டு போறீங்க, டிவி காட்டிட்டே ஊட்டுறீங்க, அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு, அவங்க வந்து சாப்பிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் நீங்க வந்து ஏதோ அவங்க வந்து வேற ஏதோ ஒரு மூட்ல இருப்பாங்க, அந்த டைம்ல சேம் ஃபுட் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா அன்னைக்கு சாப்பிட்ட அதே ஃபுட்டு தான் இது, அன்னைக்கு நமக்கு பிடிச்சது, நம்ம நல்லா தான் சாப்பிட்டோம், இன்னைக்கும் சாப்பிடலாம்னு அவங்களுக்கு தோணாது. ஏன் அப்படின்னா அவங்க ஸ்கிரீன் பார்த்துட்டே சாப்பிடும்போது அவங்க அந்த ஃபுட்டை பார்த்துருக்க கூட மாட்டாங்க, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்ப அம்மா ஒரு ஃபுட் குடுக்குறாங்க, இந்த ஃபுட் நல்லா இருக்கு, எப்படி இருக்கு, ஓகே இது ஆரஞ்சு கலர்ல இருக்கு, இதுல ரெட் கலர்ல என்னமோ இருக்கு, அந்த ஃபுட் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாதான் அடுத்த தடவை அந்த பவுல் நீங்க எடுத்துட்டு போகும்போது இது நம்ம லாஸ்ட் டைம் சாப்பிட்ட ஃபுட் நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்களுக்கு தோணவே தோணாது. பிகாஸ் அவங்க அந்த ஃபுட்டே பார்த்துருக்க மாட்டாங்க.
நம்ம ஸ்கிரீன் பாக்குறோம் தராங்க அப்படியே சாப்பிட்டுட்டோம். அடுத்த டைம் நீங்க ஸ்கிரீன் காட்டாம ஊட்டிருப்பீங்க இல்ல வெளியில இருந்து ஊட்டிருப்பீங்க, சேம் ஃபுட் தான், ஆனா சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் அந்த ஃபுட்டுன்னே தெரியாது. ஸோ ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வைங்க உங்க குழந்தைங்கள. இது பாரு ஆரஞ்சு கலர்ல எவ்வளவு அழகா இருக்கு, இந்த ஃபுட் உனக்கு பிடிச்சிருக்குல்ல, இது டேஸ்டியா இருக்குல்ல, அன்னைக்கு நீ சாப்பிட்டல அந்த ஃபுட் தான் இது அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்டை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சு நீங்க ஊட்டி விடும்போது அவங்களுக்கு வந்து ஃபுட் ஓகே இது கலர்ஃபுல்லா இருக்கு, இது நமக்கு அன்னைக்கு பிடிச்சிருந்து நம்ம நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டிப். டிப் நம்பர் 9, கண்டிப்பா வந்து இந்த டிப்புமே நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்க குழந்தைக்கு நல்லா பசிக்கும் போது சாப்பாடு கொடுங்க. காலையில 8 மணி ஆயிடுச்சு, பிரேக்ஃபாஸ்ட் டைம், நீ சாப்பிட்டே ஆகணும். இப்ப பிரேக்ஃபாஸ்ட் மதியானம் 1 மணி லஞ்ச் டைம், நீ சாப்பிட்டே ஆகணும். நீ வந்து ஈவினிங் வந்து ஒரு 7-8 o'clock டின்னர் முடிச்சே ஆகணும் அப்படின்னு உங்களோட கடமையை முடிக்கணும் அப்படின்ற ஒரு டைம் பேசிஸை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு டைமுக்கு போய் அந்த குழந்தைக்கு அமுக்காதீங்க. அவங்களுக்கு எப்ப பசிக்குதோ அப்ப ஃபுட் கொடுங்க. நீங்க வந்து நீங்க ஒரு டைம் பேசிஸ் வச்சு அந்த டைம்ல நான் ஃபுட்டு கொடுத்தே ஆவேன் அப்படின்னா இது வந்து மிலிட்ரி கேம்ப் கிடையாது, இல்ல ஸ்கூல் கிடையாது. இது வந்து லஞ்ச் டைம்ல லஞ்ச் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு சர்க்கிள்குள்ளேயே அப்படியே ஒரு ரூல்ஸை போட்டு அந்த ரூல்ஸ்குள்ளேயே உங்க குழந்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காதீங்க. நம்பர் 10, இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து 3 வேளை சாப்பாடு கொடுக்கணும். ஸோ இந்தியன் ஹேபிட் என்னன்னு சொல்லிடுறேன். 3 வேளை வந்து மார்னிங் ஒரு டிஃபன், மதியானம் ஒரு லஞ்ச், நைட் ஒரு டின்னர். ஓகேயா? ஸோ 3 வேளை வந்து நம்ம வந்து காலையில வந்து ஒரு 2 இட்லி, ஓகேவா, 2 இட்லி சாப்பிட்டாதான் அது சாப்பிட்ட கணக்கு. மதியானம் வந்து ஒரு பவுல்ல ரைஸ் சாப்பிட்டாதான் அது சாப்பிட்ட கணக்கு. நைட்டு வந்து ஒரு பவுல்ல ரைஸோ இல்ல ஏதோ ஒரு டிஃபன் ஐட்டமோ சாப்பிட்டாதான் அது ஒரு சாப்பிட்ட கணக்குன்னு எடுத்துக்கிறீங்க. நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபாரின் கிட்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க எல்லாம் என்ன ஒயிட் ரைஸ் சாப்பிட்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. நட்ஸ் சாப்பிட்டா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஒரு கிளாஸ் பால், ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் நட்ஸ் வந்து அப்படியே சாப்பிட முடியாத குழந்தைங்க நம்ம அரைச்சி ஏதோ ஒரு உருண்டையோ ஏதோ ஒரு ஷேப்ல பண்ணி ஒரு நட்ஸ் அண்ட் ஒரு மில்க், கால்சியம் கிடைச்சிச்சு, நட்ஸோட சத்து கிடைச்சிச்சு, பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. இட்லி, தோசை, இடியாப்பம் இது சாப்பிட்டாதான் பிரேக்ஃபாஸ்ட். காலையில அவன் என்ன சாப்பிட்டான்? ஒரு கிளாஸ் பால் குடிச்சான், ஒரே ஒரு உருண்டை சாப்பிட்டான். இதெல்லாம் இங்க இருந்து பார்த்தோம். 2 இட்லி சாப்பிட்டாதானே கரெக்டா இருக்கும்னு உங்க வீட்டுல ஒரு கிளவி சொல்லும். கேட்கவே கேட்காதீங்க. ஒரு கிளாஸ் பால், ஒரு உருண்டை ஆஃப் நட்ஸ் சாப்பிட்டாலே பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு குழந்தைக்கு தாராள ஒரு டோட்டல் இருக்கு. இடையில ஏதாவது நீங்க ஒரு ஹெல்தியான ஒரு சின்ன ஸ்நாக் கொடுத்தாலே போதும். இட்லி சாப்பிட்டாதான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து உங்க கிட்ஸ்க்கு வந்து 1.5-2 years ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உங்க கிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா ஏதாவது கொடுக்கறதுக்கு நீங்க ஆரம்பிக்கணும். 1 வயசு 1.5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, பசிச்சா சாப்பிடும், இல்லைன்னா துப்பும், அந்த மாதிரி தான் இருக்கும். 1.5-2 yearsக்கு அப்புறமா வந்து உங்க கிட்ஸ்க்கு வந்து இதுதான் வந்து ரெட் கலர், இதுதான் ஆரஞ்சு கலர், இது வந்து எல்லோ கலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரெகனைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு ஷேப் இப்படிலாம் வந்து ரெகனைஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல நீங்க வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா, இவ்வளவு நாள் வந்து நீங்க வந்து அரிசியும் உளுந்தும் போட்டு இட்லி கொடுத்துருப்பீங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அந்த இட்லியவே கொஞ்சம் கிரியேட்டிவா பண்ண போறீங்க. என்ன பண்ணலாம்? கேரட் பியூரி எடுத்துக்கோங்க, பீட்ரூட் பியூரி எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பியூரி எடுத்து அந்த இட்லி மாவுல வந்து ஒரு கேரட் பியூரி ஆட் பண்ணுங்க. ஒரு கேரட், ஒரு சின்ன இந்த சைஸ் இருக்க கேரட் ஃபுல் பியூரி எடுத்துக்கோங்க. அந்த இதுல மிக்ஸ் பண்ணுங்க, கேரட் அந்த மாவுக்குள்ள போடுங்க, கேரட் இட்லி ரெடி. இப்போ வந்து ஆரஞ்சு கலர் இட்லி உனக்கு கொடுக்க போறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமா, இட்லின்றது நார்மலா தானே இருக்கும், இது ஆரஞ்சு கலர்ல இருக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் கிரியேட்டிவா கொடுக்க ஆரம்பிங்க. தோசை மாவு, ஒரு தோசை போடுறீங்கன்னா ஒரு ஷேப்ல போட்டு கொடுங்க, கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகும் உங்க குழந்தைங்களுக்கு. ஃப்ரூட் சாலட்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிங்க, மிக்ஸ்டு கலர்ட் ஃப்ரூட்ஸ் அது எல்லாமே சேர்த்து ஒரு சாலட் மாதிரி பண்ணுங்க. சுகர் சேர்க்காதீங்க, தேவைப்பட்டா கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கோங்க. வெஜ்ல பணியாரம் பண்ணி கொடுங்க. வந்து ஆம்லெட்ஸ், உங்க குழந்தை வந்து எக் சாப்பிடுறாங்க அப்படின்னா எக்ல வந்து சின்னதா கேரட் துருவி போட்டு கொடுங்க, பீட்ரூட் துருவி போட்டு கொடுங்க. நிறைய வந்து கிரியேட்டிவான வே இருக்கு. இப்போ வந்து வெறும் இட்லி வந்து வெறும் ரைஸ் அண்ட் உளுந்து வச்சு பண்றதுக்கு பதிலா எல்லா கொஞ்சம் பருப்பு பயிருங்க எல்லாம் போட்டு நல்லா சோப் பண்ணி அரைச்சு வந்து புரோட்டீன் தோசை மாதிரி கொடுங்க. தோசை உங்க குழந்தைக்கு பிடிக்குது, அதுல என்ன கிரியேட்டிவா பண்ண முடியும்? இட்லி உங்க குழந்தைக்கு பிடிக்கிறது, அதுக்கு கிரியேட்டிவா என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் கிரியேட்டிவா கொடுக்க ஆரம்பிங்க 1.5+ ஏஜ் ஆகிற குழந்தைங்களுக்கு. டிப் நம்பர் 13, உங்க கிட்ஸ்க்கு வந்து நீங்க நான்வெஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான்வெஜ் வந்து டைரக்டா எண்ணெயில வறுத்த ஃபிஷ், எண்ணெயில வறுத்த சிக்கன் அப்படி ஆரம்பிக்காம குழம்புல போட்ட ஃபிஷ், குழம்புல போட்ட சிக்கன் அந்த மாதிரி ஆரம்பிங்க. பிகாஸ்
ஆயில்ல வறுக்கிறது அப்படின்றது வந்து கொலஸ்ட்ரால் கண்டிப்பா பெரியவங்களுக்கே நல்லது இல்ல. குழந்தைங்களுக்கு எடுத்தோன்னே ஃப்ரைட் ஐட்டம்ஸா இன்ட்ரடியூஸ் பண்ணாம நீங்க ப்ரான்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா தனியா வந்து வாட்டர்ல தனியா வேக வச்சு தண்ணியிலே வேக வச்சு லைட்டா உப்பு பெப்பர் போட்டு அது வந்து கொடுங்க. ஆயில் இல்லாம கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ டிப் நம்பர் 14 இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா உங்க கிட்ஸ்க்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பவுல்ஸ், பிளேட்ஸ், இப்போ அவங்க சாப்பிடுற மாதிரி இந்த மாதிரியான கலர்ஃபுல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப் கட்டர்ஸ், இது வந்து குக்கி கட்டர்ஸ் தான். இதுல வந்து ஆன்லைன்ல வந்து ஈஸியா அவைலபிளா இருக்கு ஷேப்ஸ். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேப் கொண்டு வந்திருக்கேன். இது மாதிரி ஸ்டார், ஹார்ட், சர்க்கிள், ட்ரையாங்கிள் எல்லா ஷேப்ஸ்லயும் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ஃபுட் நீங்க செய்றீங்க அப்படிங்கிறது பட்சத்துல வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் கட்டர்ஸ் வச்சு ஷேப் பண்ணி கொடுங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் பில்டிங்காக சொல்றேன். நம்மளோட யூஷுவலான தட்டு பிளேட் இல்லாம அவங்களுக்குன்னு இந்த மாதிரி குட்டி குட்டியா நமக்குன்னு ஒரு ஸ்பூன், அது அழகா இருக்கு. பிரசன்ட் பண்ற விதத்தை பத்தி தான் பேசுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க இந்த மாதிரி வந்து கிரியேட்டிவான நிறைய பிரிண்டட், பிளெயின் நிறைய வகையான பிளேட்ஸ் இருக்கு. அவங்களுக்காக நம்ம ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்த பண்றோம் அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு எந்தூசியாசம் கொடுக்கும். நம்ம வந்து நம்ம சாப்பிடணுன்றதுக்காக தான் இதெல்லாம் ட்ரை பண்றாங்க. ஸோ நம்மளும் இதெல்லாம் வந்து அக்னாலேஜ் பண்ணணும், நம்மளும் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். இது கண்டிப்பாவே ஆப்ஷனல் தான். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னடா 15 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு 14ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. 15th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் என் பையன்கிட்ட ட்ரை பண்ண சில விஷயங்கள், சில ரெசிபிஸ் எல்லாமே வந்து நான் வந்து ஷார்ட்ஸா வந்து இனிமே போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வர வீடியோஸ்ல வந்து நிறைய வந்து இது மாதிரியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் போஸ்ட் பண்றேன். ஸோ அதெல்லாமும் உங்க கிட்ஸ்க்கு நீங்க கொடுத்து ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொன்ன 15 பாயிண்ட்ஸுமே என்னோட ஓன் லைஃப் ஸ்டைல்ல நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள் தான். இது வந்து எனக்கு மேக்ஸிமம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற மாம்ஸ்க்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிருங்க. அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட்ஸ்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ன்னு கண்டிப்பா உங்களோட அபிப்பிராயங்களையும் வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.